ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப். அதில் வந்து என்னோட மாடி தோட்டம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் கடை, அதாவது தமிழ் மீன் கடை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி டெல்லியில் உள்ளது. சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை நார்மலாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நானுமே எம்டி ஸ்டமக்கில் தான் தண்ணி வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே இஞ்சி டீ போட்டுட்டு பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன். ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்லெட்டுக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கியிருந்தாங்களா. ஸோ அதை போட்டுடலாம் ஆம்லெட்டுன்னு சொல்லிட்டு ப்ளைனாக தான் போட்டேன். பெப்பரு சால்ட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி போட்டுடலான்ட்டு பிஞ்சு வந்துச்சு போ அப்படின்ற மாதிரி பண்ணிக்குவோம். என்ன பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி அப்புறம் ஒரு ஆப்பிளோட வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன் சிம்பிளாக அன்றைக்கி. அப்புறமா வந்து கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு போய் தண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி விட முடியல. இல்லைனா காலையில் ஹஸ்பண்ட் விடுவாங்க, சாயங்காலம் அம்மாச்சி விடுவாங்க. இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த வேலை என்னால் பண்ண முடியாது டைமு. ஆனால் செம்ம வெயிலுங்க. காலையிலே பார்த்தா இங்கே பாருங்களேன், மூஞ்சியை கழுவிக்கிட்டே நின்றேங்க. பொறுமையாக எல்லா செடிக்குமே பத்துதில்லை. நமக்கே இப்படி இருக்குன்னா செடி மாடியில் இருக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நல்லா அது உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றினேன். இவங்க கத்திரிக்காய் காய்ச்சிருச்சு பார்த்தீங்களா நம்மளோட மாடி தோட்டத்தில். சூப்பராக செம்மையாக வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. இனி ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயம், அதாவது வெண்டைக்காய் இதெல்லாம் போடுறோம், கீரைலாம் போடணுன்னு இருக்காங்க. மல்லிகைப்பூவு, அதுக்கப்புறம் இந்த லெமன் மாதிரி ஆரஞ்சு பழம் வந்து குட்டியாக ஒன்று உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இது மல்லிகைப்பூவு. அப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் கூட வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து சலாட் லீஃப், அந்த சலாட் லீஃப் ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. அதனால் பெருசாகிடுச்சு, அது முடிஞ்சு அதோடது விளைச்சல். அப்புறம் செம்பருத்தி, ரோஸு, மாங்கண்டெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் இங்கே இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கண்டு எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடி தோட்டத்தை தெளிவாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இது ரோஸு, அப்புறம் 2-3 வாழைக்கண்டே வச்சுருக்கோங்க. அப்புறம் பெரிய மல்லிகைப்பூலேயே 2-3 டிஃப்ரெண்ட் வச்சுருக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் இது இங்கிட்டு செம்பருத்தி. அதுக்கப்புறம் மேலே வந்து இது வந்து கருவேப்பிலை மரம்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஃபுல்லாக அதில் வந்து அவ்வளோ வரலை, இப்போ தான் வெயில் வரவும். இது ஃபுல்லாக கீரைகள் வந்து இருக்குது பாருங்கள். இடையில தக்காளி செடியெலாம் விட இருந்துச்சு. துளசி எல்லாமே இங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் துளசி கண்டிப்பாக வச்சுருப்பாங்கங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருந்தது எல்லாமே இதுவாகிடுச்சு நல்லா. அதனால் வெட்டி போட்டாங்க அம்மாச்சி. இது கொய்யாக்கா மரம். இது வந்து கீழே வச்சா நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நாளாகவே இதே சைஸில் இருக்குது. இங்கே பாருங்களேன், மாங்கண்டு இதெல்லாம் ஊருக்கு கொண்டு போகணுன்னு ஆசை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறதுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிளாக் டீ மாதிரி போட்டு குடித்தோம்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த க்ரீன் டீயில் லெமன் கிராஸ்ன்னு இருக்கலாம். அதுதான் அது புல்லு மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல் அப்படியே லெமன் மாதிரியே இருக்கும். ஸோ அதான் இதான் எங்களோட மாடித்தோட்டம் பார்த்துருப்பீங்க. நான் மாடியில் தண்ணி ஊற்றிருக்க கேப்பில் என்னோடய ஹஸ்பண்டும் அம்மாச்சியும் வந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க, மீன் வாங்குகிற மார்க்கெட்டுக்கு. அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல உள்ள அவங்களுக்கும் வாங்குறதுக்கு இவங்களுக்கு நமக்கும் வாங்கிட்டு வந்துடலான்னு ஹஸ்பண்டும் அம்மாச்சி தருண் இவங்க மூக்க பொத்துறது பார்த்தீங்களா. இது என்ன மார்க்கெட்னா டெல்லியில் இந்திரா மார்க்கெட்னு சொல்கிறது. அதாவது முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இது இருக்குது. ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த மார்க்கெட்டு. ஆர்கேபுரம் நீங்கள் போட்டால் இந்திரா மார்க்கெட்டில் லொக்கேஷன் போட்டாலே வரும். சரிங்களா? அந்த மார்க்கெட்டுக்கு தான் நிறைய மீன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் காய்கறி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தாங்கங்க. போயிட்டு இன்றைக்கி அம்மாச்சி தான் வந்து காய்கறிலாம் பறக்கிட்டுருந்தாங்க. இந்த சின்னவனை வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போனால் ஜூஸ் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு படுத்தி எடுத்துருவானுங்க இல்லையா. அதுதான் அங்கே இருக்கல மட்டன், சிக்கன் எல்லாமே பின்னாடி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா கடையுமே இருக்கும். அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன், அழுது. அவங்க அப்பா ஒரு மடக்கு ஏதோ ஜூஸ் வாங்கி குடிச்சு விட்டாரா. நீங்கள் ஏன் இப்படி ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அப்புறமா வெஜிடபிள்ஸு எல்லாமே அம்மாச்சி அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் நமக்கும் வாங்கிட்டாங்க. முருங்கைக்காலாம் இருக்குது பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி ஒரு தமிழ்காரங்க நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. இங்கேயும் ஒரு தமிழ் கடை இருக்குதுங்க. அதாவது புளி எல்லாமே இருக்கிற மாதிரி. அதை இன்னொரு நாள் காட்டுறேன். இந்த முனிர்கா ஏரியாலேயும் தமிழ் கடை இன்னும் ஒரு லக்கி ஸ்டோர்னு கூட இருக்குது, நிறையா இருக்குதுங்க. அப்புறம் நான் வந்து செம்ம வெயிலுங்க. அந்த மாடியில் தண்ணியை ஊற்றிட்டு வந்தது அப்பா. அப்புறம் நான் தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் ஹஸ்பண்டும் மீன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நானும் குக்கரில் கொஞ்சம் சாதத்தை வச்சு விட்டுட்டு அப்புறம் மீன் நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக குழம்பு வச்சு விட்டு வெளில வந்துடும்டா சாமி அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஜன்னலை பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி பளபளன்னு வெளிச்சம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கடாயில் என்ன சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வாங்கலாங்க, ரேட் அதிகமாக இருக்கும். எதுக்கு அதுக்கு பெரிய வெங்காயமே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து போட்டுட்டு அது கூட உப்பு சேர்த்து
நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். எப்பயும் செய்கிற சிம்பிள் தாங்க. அது கூடவே நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இப்போ காமிச்சல அதில் ஒரு பெரிய கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீல நிறமாக கட் பண்ணி போட்டாச்சு. கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு சுருள வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அப்படி கூட சேர்க்கலாங்க. ஆனால் இந்த எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நல்லா பருப்பு அரிசிலாம் சேர்த்து அரைப்பாங்களா, அதனால நல்லா திக்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. புளியை கரைச்சி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த சைடு குக்கரை ஓப்பன் பண்ணால் சாதமும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதையும் கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான். நல்லா வந்து நாளைக்கு வரைக்குமே இருக்குங்க. அப்புறமா ஒரு மாங்காயை மீன் குழம்புல போடுறதுக்காக மாங்காய் எடுத்தேன்னா கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு செம்மையாக சாப்பிட்டேங்க. அப்புறம் வந்து கொட்டையும் ஒரு பீஸ் மட்டும் போட்டால் போதும்னு இதில் போட்டாச்சு. மாங்காயை போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூணோடனே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். மீன் குழம்புக்கு முடிஞ்சிச்சா. சரி, கூட ஒரு அப்பளத்தை பொரிச்சோம்னா நல்லாயிருக்குமே, அதையும் பொரித்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சை வந்து இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேங்க. நார்மலாக வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஹெவியாக ஆகிட போகுது அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பி ராஜ் படம் வந்து பார்த்திங்கன்னா சரி ப்ரைமில் வந்துச்சுங்க. சரி பார்த்துடலாம், அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் காஃபியை வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல, அதையும் போட்டு கொடுத்துட்டு மற்ற வேலைகள் வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கும் சாதம் நல்லா சுட வச்சு அப்பளம் மீன் குழம்பு வச்சு ஓட்டியாச்சுங்க. வேறு என்னடா பண்ணுறதுன்றத மாதிரி. சரி இன்றைக்கி மீன் குழம்பு வச்சா சோறு போட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இல்லை, அதனால செமையாக சாப்பிட்டாச்சு. கையோடு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடை கொடுத்து கையோடு முடிச்சுட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தையே கழுவி போட்டாச்சுங்க. முடிச்சு கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. எப்போவுமே இயர்லியராக டின்னர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் எப்போன்னு கேட்குறீங்க, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. வேறு நம்மளோட வ்ளாக்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு லைஃப் ஸ்டைல் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.